அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பாலிட்டி கிளாஸ் டாபிக் வைஸாக கண்டக்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாலிட்டி கிளாஸஸை ஒன் பை ஒன்னாக டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலேருந்து எப்படி அரசியலமைப்பு உருவானது, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது முழுக்க முழுக்க இந்த கிளாஸஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். டாப் டு பாட்டம் இருக்கும். ஸோ நோட்ஸே குரூப் 1 ரேஞ்சுக்கு தான் கொடுக்க போகிறேன். ரைட்டா? ஸோ எவ்வரி கிளாஸ் என்ன பண்ணுங்கன்னா கிளியராக கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ ஒரு பெரிய பெரிய வீடியோவாக போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும். ரைட்டா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வீடியோ கண்டென்ட்டை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி சூப்பராக தரேன். ஸோ அதனால் கிளாஸஸை டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸும் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகிறோம். இப்போ இந்திய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்படி உருவாயிடுச்சு, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அப்போ நமக்கு தெரியணும். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் நமக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் உருவாயிடுச்சு. ரைட்டா? அப்போ பிரிட்டிஷ்கார் என்னென்ன ஆக்ட் போட்டாங்க அப்படிங்கிறது தெரியணும். ரைட்டா? அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம உள்ளே போகிறதுக்கு எப்படி பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்தான். ரைட்டா? ஸோ பிரிட்டிஷ்கார் எப்போ வந்தான்னா 1600. ரைட்டா? ஸோ 1600 டிசம்பர் மாதம் 31. ரைட்டா? டிசம்பர் 31 ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படின்னா இப்போ நமக்கு இப்போ இருக்குல்ல, நம்ம இப்போ சொல்கிற மாதிரின்னு வச்சுங்களேன், இப்போ அம்பானி கம்பெனி இருக்குது, அதானி கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவை வணிகம் செய்யறதுக்காக ஒன்று வராங்க. ரைட்டா? இந்தியாவில் வணிகம் செய்யாங்க, அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க. வரும்போது சில இவங்க தான் முதல்ல இந்தியாவுக்குள்ளே வராங்க, நிறையா வணிகம் செய்யறதுக்கு வராங்க. அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்மளை ரூல் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா மாறுது. அப்போ எப்பயிலேருந்து இந்த கம்பெனி நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா 1757 ஜூன் மாதம் 23 பிளாசி 4 அப்படின்னு ஒரு போர் இருக்குது. ரைட்டா? என்ன போர்? பிளாசி 4. இந்த பிளாசி போரோட விளைவுலால தான் இந்தியாவில் உரிமை கிழக்கிந்த கட்டுப்பாட்டுக்கு போச்சு. ரைட்டா? அப்போ ஆரம்பத்தில் நம்ம இப்போ வச்சுக்குவோம், அம்பானி கம்பெனி வராங்க, ஜியோ கம்பெனின்னு ஒரு கம்பெனி வச்சுக்குவோம். இந்த ஜியோ கம்பெனி ஆரம்பத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க, இல்லை ஒரு நாட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா இப்போ காலப்போக்கில் பின்னாடி அந்த நாட்டையே அதை ரூல் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த ஜியோ கம்பெனியாக இருக்கலாம். ரைட்டா? ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் நடக்குது. அப்போ இந்த 1600 டிசம்பர் 31 உள்ளே வராங்க. எதுக்காக வராங்க? ட்ரேடு பண்ணுறதுக்காக வராங்க, வணிகம் செய்யறதுக்காக வராங்க. ஆனால் பிற்காலகட்டத்தில் காலங்கள் மாறும்போது 1757 ஜூன் மாதம் 23 பிளாசி 4 விளைவா இந்தியாவுடைய ரூல் பண்ணக்கூடிய கட்டுப்பாடு யாருக்கிட்ட போகுது அப்படின்னா பிரிட்டிஷார்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படிங்கிறதுக்கு போகுது. சரியா? அப்போ கேள்வி கேட்பாங்க, ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படிங்கிறது எந்த போரின் விளைவாக ரூல் பண்ண ஆரம்பிச்சது? பக்சார் போர், பிளாசி 4, கர்நாடகா போர், ரைட்டா? வந்தவாசி போர்னு சொல்லிட்டு நிறைய போர்கள்லாம் கொடுப்பாங்க. நமக்கு தெளிவாக தெரியும் என்ன போர், பிளாசி 4 அப்படின்னு. ரைட்டா? அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு. அப்போ இந்த கான்ஸ்டியூஷனை ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி ரெண்டாக பிரிக்கலாம்? இந்த கம்பெனி போடப்பட்ட சட்டங்கள், இந்த கம்பெனி ரூல் பண்ண ஆரம்பித்தான் இல்லையா, அவனுக்கும் சில சட்டங்கள் போட ஆரம்பித்தாங்க. அவன்படி அந்த ரூல் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கம்பெனி பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சுட்டு டைரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷே சில ஆக்ட் போட்டாங்க. அதுதான் இந்த நம்ம படிக்க போகிறோம். முதல்ல இந்த கம்பெனி பண்ண சட்டங்கள் என்னென்ன, எப்படிலாம் கம்பெனி ரூல் சட்டங்கள் போட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம், எப்படி ரூல் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், பிரிட்டிஷாருக்கு என்னென்னலாம் பண்ணான்னு பார்க்க போகிறோம். சரியா? ரைட். அப்போ கம்பெனி போட்டாங்க சட்டங்கள் என்னெல்லாம் கொண்டு வருது? அப்போ 1773 ரைட்டா? 1773 1857 வரைக்கும். இது யாரோட ரூல் அப்படின்னா இதுதான் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படிங்கிறத ரூல் பண்ணது. ரைட்டா? அப்போ ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ரூல் பண்ணது 73 857 அப்புறம். அப்போ 857 அப்புறம் என்ன சார் அப்படின்னா 857 1947 வரைக்கும் இது பிரிட்டிஷாரோட காலம். ரைட்டா? அப்போ நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை தனியாக டூவாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி கொண்டு வந்த ஆக்டுகள் என்னென்ன, அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் கொண்டு வந்த ஆக்டுகள் என்னென்ன. ஏன் பிரிட்டிஷார் காலகட்டத்தில் மாத்திரம்? ஏன்னா இந்த கம்பெனி ஆட்சி செஞ்சது பிற்காலத்தில் மிகப்பெரிய இஷ்யூஸ்லாம் ஆயிருக்கு. அதனால தான் இந்த இது ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோலுக்கு மாறுது? பிரிட்டிஷோடைய குயின் கண்ட்ரோலுக்கு டைரெக்டாக மாறுது. ரைட்டா? அப்போ அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிழக்கிந்திய கம்பெனி. ரைட்டா? கிழக்கிந்திய கம்பெனி என்னென்னலாம் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் முதல் ஆக்டாக ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ரைட்டா? பேர் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம். ரெண்டாவது
பிட்டு இந்திய சட்டம் ரைட்டா. மூணாவது இந்திய சாசன சட்டம். அடுத்து இந்திய சாசன சட்டம் 813, 33, 53. ஸோ இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா 20 வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க பாருங்க. 73, 93, 813, 33, 53. இடையில மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1783 படிக்கிறதுக்கு பதிலாக 84 படிக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கிறோம். 73, 83, 93, 13, 33, 53. ஸோ முதல்ல 2 வருஷம் மட்டும் 10 வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா. இப்போ நாம் என்ன சார் பண்ண போகிறோம், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இதில் முதல் 3 ஆக்டும் ஃபர்ஸ்ட் வீடியோலையும் அடுத்த 3 ஆக்டும் செகண்ட் வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். அதனால் என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 ஆக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டா. சரி, அப்போ இது பார்ட் 1 நம்ம பார்ப்போம். என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா. ஸோ இதே மாதிரி தான் மெயின்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நான் குரூப் 2 ஏ படிக்கிறேன் சார், குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்கிறேன் சார் அப்படின்னா இதே தான் இங்கே இருக்கிறத நீங்கள் அப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ணால் போதும். வேறு எதுவும் பண்ணல. நான் எப்படி கொடுத்துருக்கேன் இந்த ஃப்ளோ சார்ட்டும் பாருங்கள், எப்படி நான் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறதும் பாருங்கள். இதே தான் நீங்கள் அங்கே கொடுக்க போகிறீங்க. சரியா. ரைட். ஸோ அப்போ பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ஆக்டை நம்ம பார்ப்போம். பிரிட்டிஷாரில் கொண்டு வந்தாங்க, அவங்கள ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க 2, 4. ஸோ 7 ஆக்ட், 7 வருஷம் 7 ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. 852, 947 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரியா. ரைட். அப்போ கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்த முதல் சட்டம் என்ன, முதல் சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். ரைட்டா. ஸோ முதல் ஆக்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்கிறோம். இப்போ யாரால சார் இது கொண்டு வரப்படுது, நார்த் பிரபு தான் கொண்டு வர. அப்போ இங்கிலாந்துடைய பிரதமராக யார் இருக்காரு அப்படின்னா இவர் தான் நார்த் பிரபு தான் இருக்காரு, இளையப்பட்டு. சரியா. அதிபராக இருக்காரு அல்லது பிரதமர்னு வச்சுக்கலாமா. ஸோ இவன் நார்த் பிரபால தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வருது. என்ன சார் ஒழுங்குமுறை சட்டம், ஏன்னா இது வரைக்குமே சட்டம்லாம் என்னன்னே தெரில. ரைட்டா. கம்பெனி வந்திருக்காங்க, ரூல் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ எப்படி ஒழுங்காக செய்யறது, ஒரு விஷயத்தை எப்படி முறைப்படுத்துறது, அப்போ இந்த முறைப்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம்னு சொல்கிறாங்க. ரைட்டா. அப்போ நாட்பர் அவர்கள் கொண்டு வரப்படுது அரசியலமைப்போட அடித்தளம்னு சொல்லலாம். ரைட்டா. பிற்காலத்தில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு மிக முக்கியமானது இதே தான். அதான் சொல்கிறாங்க அரசியலமைப்போட அடித்தளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா. ஸோ ரைட், அதே தான் இஐசி அப்படிங்கிறது இதை ஒழுங்குபடுத்துறதுனால தான் இந்த ஆக்டுக்கு பேர் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ரைட். அப்போ புதுசாக ஒரு பதவி உருவாக்குறாங்க. இந்த பதவி தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ என்ன பதவி உருவாக்குறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு போஸ்டிங் உருவாக்குறாங்க. ரைட்டா. ஸோ என்ன போஸ்டிங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அப்போ பெங்கால் அப்படிங்கிறதுக்கு நேராக ஒரு கவர்னர் ஜெனரல் உருவாக்குறாங்க. அப்போ 3 மாகாணம் நமக்கு இருந்தது. என்ன மாகாணம், மெட்ராஸு, பாம்பே, கல்கத்தா, அப்படி இல்லைன்னா பெங்கால் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா. ஸோ இந்த 3ன்னு சொல்லுவாங்க, கல்கத்தாலும் சொல்லலாம், பெங்கால் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு முதல்ல ஏன் சார் பெங்கால் ஆரம்பிக்கிறாங்கன்னா இவன் வணிகம் செய்ய வந்தது எங்கே அப்படின்னா பெங்காலில் தான். ரைட்டா. ஸோ சூரத்தில் வணிகம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஐரோப்பியர் வருகையில் படிப்பீங்க, நீங்கள் அதை ஐஎன்எம்ல படிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட்டா. அப்போ இந்த பெங்கால்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அவன் முதல் ரூல் பண்ண ஆரம்பிச்சால அங்கே கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் உருவாக்குறான். அதில் முதல் ஆள் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இது அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது தான் இதோடைய லீடராக இருக்காரு. அது யார் அப்படின்னா முதல்ல வாரன் ஹேஸ்டிங் பிரபு. ஸோ பெங்கால் இருந்துச்சு இல்லையா, பெங்கால் தான் வணிக மையமாக இருந்தது. அதுலேருந்து மற்ற எல்லா இடத்துக்கும் அவர் ரூல் பண்ணதுக்கு பார்த்துக்கணும். சரி, அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பார்த்து போகிறோம். ரைட். அடுத்தது அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு இருக்காங்க. என்ன 4 பேர் கொண்ட குழு, ஜிஓபி. ஸோ ஜிஓபி அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிக்கிறாங்க. அவங்களே நிர்வாக குழு ஒன்று அமைச்சிக்கிறாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1+4 அப்படிங்கிற ஒரு நிர்வாக குழு. ரைட்டா. ஸோ இயக்குனர் குழு இது என்ன சார் அப்படின்னா, இயக்குனர் குழு அப்படின்னா இயக்குனர் குழுல 24 பேர் இருப்பான். இந்த 24 பேர் தான் முடிவெடுக்கிறது. இந்த எப்படி இதை ரூல் பண்ண போகிறோம், எப்படி இந்த கம்பெனியை கொண்டு போக போகிறோம், எப்படி அவங்கள நம்ம வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவுகளும் எடுக்கிறது யார் அப்படின்னா இயக்குனர் குழுன்னு சொல்லக்கூடிய டைரக்டர் தான். கோர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்லுவாங்க, சிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர், இயக்குனர் குழு. இந்த 24 பேர் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, இதுக்கு எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடியது. ரைட்டா. ஸோ இவங்களுடைய பதவி எத்தனை வருஷம் அப்படின்னா 4 வருஷங்களோட பதவிகளாக இருக்குது. அப்போ 4ல் 1 பங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓய்வு பண்ணுவாங்க. ரைட்டா. அப்போ 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னா 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு ஆள் வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பட்டுட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டா. இவங்களுக்கு என்ன கிடையாது, ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது, மறுநியமனம் இல்லை. அப்போ தெளிவாக தான் பார்த்துருக்கோம். இப்போ நார்த் பிரபு அவர்களை கொண்டு வரப்படுது. பிற்கால அரசியல் போட ஒரு அடித்தளம். பின்னாடி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரதுக்கு மிக முக்கியமானது. ஏன்னா ஃபர்ஸ்ட் தானே போடுறாங்க இல்லையா. இதுதான் அவங்களை இஐசியை ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாங்க. அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுத்துவது இதுதான். அப்புறம் ஒரு போஸ்டிங் ஒன்று உருவாக்குறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு போஸ்டிங் உருவாக்குறாங்க. அதோட முதல் போஸ்டிங் யார் இருக்கா, வாரன் ஹேஸ்டிங் பிரபு இருக்காரு. ரைட்டா. இந்த வாரன் ஹேஸ்டிங் பிரபு உதவுறதுக்கு ஒரு 4 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு இருக்கிறாங்க. ஸோ இயக்குனர் குழு அப்படின்னு இருக்காங்க. ரைட்டா. இயக்குனர் குழுனா இந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த 24 பேர் தான். ஸோ பதவிகள் 4 வருஷம், 4ல் 1 பங்கு ஓய்வு பெறுவாங்க, மறுநியமனம் கிடையாது. நிர்வாக குழு அப்படின்னா 1+4 அப்படிங்குது. சரியா. இது நம்ம பார்த்தாலே தெரியும். இவங்க வந்து
நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய சட்டமன்றம் மாதிரி சட்டமன்றம், இது எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இது ஜுடிஷியலி, அதே தான். அந்த சட்டமன்றம் மாதிரி நீங்கள் என்னெல்லாம் சட்டங்கள் ஏற்றாங்களோ அந்த இயக்குனர் குழு பார்த்துக்கோம். ரைட்டா? நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது தான். அந்த எக்ஸிக்யூட்டிவ் அதை பார்த்துக்கலாங்க. ஜுடிஷியல் அப்படின்னா நீதித்துறை, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ இதுதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தெளிவாக நம்ம இதையே மெயின்ஸ் கண்டப்ல எழுதுனாவே போதும். தெளிவாக இதை படிக்க போறீங்க, இல்லை வேற ஒன்றுமே கண்டென்ட் படிக்கிறதுக்கு இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதை தெளிவாக படித்தா போதும், கூட்டுக்காரந்தால கேட்பாங்க. சரியா? இப்போ இந்த நீதித்துறைன்னு சொன்னோம் இல்லையா? நீதித்துறை என்ன பண்ணுறாங்க? 1+3 ஃபார்மேட். ரைட்டா? நிர்வாக குழு 1+4, நீதித்துறை ஒரு தலைமை நீதிபதி 3 இணை நீதிபதிங்கிறத பார்க்குறோம். இப்போ 1774 கொல்கத்தாவில் தான் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் காலகட்டத்தில்? ஏன்னா 73 ரெகுலேட்டிங் ஆக்ட் வருது. ரைட்டா? அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் கொல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமானது கேள்வி கேட்பாங்க. உச்சநீதிமன்றம் முதல்ல எங்கே இடம்பெற்றது அப்படின்னா கொல்கத்தாவில் தான். ரைட்டா? அப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு தலைமை நீதிபதி ஒரு 3 இணை நீதிபதிகள்னு சொன்னோம். ரைட்டுங்களா? ஒரு தலைமை நீதிபதி 3 இணை நீதிபதி. அப்ப தலைமை நீதிபதி யார் சார் அப்படின்னா சார் எலிஜா இம்பே அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? தலைமை நீதிபதி யாரு? சார் எலிஜா இம்பே அவர்கள். 3 இணைபதி இருக்காது. யார் அது இணை நீதிபதிகள்? ஹைடி, சேம்பர்ஸ், லேமார்க்ஸ். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஐலசா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஐலசா, ஐலசா. ஐனா என்ன? ஹைடி, லானா லேமார்க்கு, சேனா சேம்பர்ஸ். ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனால சொல்றேன். ஓகேவா? அப்ப ஒரு 3ஆ பிரிக்கிறாங்க. ஒரு இயக்குனர் குழுன்னு ஒன்று இருக்குது, நிர்வாக குழுன்னு ஒன்று தனியாக இருக்குது, நீதித்துறைன்னு ஒரு தனியாக இருக்குது. அப்போ இயக்குனர் குழு எத்தனை பேர் இடம்பெற்றிருப்பாங்க? 24 நபர்கள் இடம்பெற்றிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய பதவி காலம் எத்தனை வருஷம்? 4 வருஷம். ஓய்வு என்ன பண்ண? 4க்கு ஒரு தடவை ஓய்வு பெறுவாங்க. 1/4. திருப்பி அப்பாயின்மெண்ட் பண்ணலாமலாம் கிடையாது. ஸோ இது வந்து எதுனா இயக்குனர் குழுவில் இருக்கக்கூடியது, சட்டமன்றம் மாதிரி. அந்த மாதிரி நிர்வாக குழு எக்ஸிக்யூட்டிவ் எப்படி நமக்கு ஆளுநர் அந்த மாதிரி இருக்காங்களோ அது 1+4 ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் யார் அப்படின்னா இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் இருப்பார். ரைட்டா? சரி. அதுக்கப்புறம் நீதித்துறையை பொறுத்தளவுக்கு நம்ம கோர்ட்டுங்க மாதிரி அந்த கோர்ட்டில் யார் இருக்கா? முதல்ல உருவாக்குறாங்க. 1774 உருவாக்குறாங்க. ரைட்டா? 1774 உருவாக்குறாங்க. எங்கே உருவாக்குறாங்க? கல்கத்தாவில். 74 உச்சநீதிமன்றம் உருவாக்கப்படுது. ரைட்டா? ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கு? 1+3 ஃபார்மேட்டு. ஒரு தலைமை நீதிபதி, அது யார் சார்? எலிஜா இம்பே அப்படின்னு சொல்றாங்க. 3 இணை நீதிபதி யார் அப்படின்னா நான் சொன்ன ஹைலெஸா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹைலெஸா, ஐனா ஹைடி, லேமர்ஸ், சேம்பர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? சரி. ஸோ நம்ம இதுதான் இதை பார்த்துருக்கோம். இதுதான் எது அப்படின்னா அந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் கூடிய தகவல் எல்லாமே. ரைட்டா? தெளிவாக படித்தாலே போதுமானது. ரைட். ஸோ ஒழுங்குமுறை சட்டத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருத்துறாங்க. ஏன்னா முதல்ல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, அது தப்பு இருக்கலாம், ரைட்டு இருக்கலாம், அது எப்படி முறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்த வருஷமே திருத்துறாங்க. திருத்துறது யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான். ரைட்டா? ஏன்னா அவர் தானே முதல்ல இதுன்னு பார்க்குறோம். இதில் ஜிஓபி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது யார்? நமக்கு வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான் இல்லையா? அதனால அவர் என்ன சொல்றாரு? திருத்த போறோம் அப்படிங்கிறாரு. ரைட்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் போடுறப்ப நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னா கண்டிப்பா அதில் ஏதாவது தவறு இருந்தால் திருத்துவோம் இல்லையா? அதே மாதிரி திருத்துறாங்க. வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான் திருத்துறாரு ஒழுங்குமுறை சட்டத்தை. ரைட்டா? ஸோ என்னெல்லாம் அதில் கொண்டு வர அந்த காலகட்டத்தில் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் இரட்டை ஆட்சி முறையை ஒன்று அறிமுகப்படுத்திருக்காரு. ரைட்டா? 1765 ராபர்ட் கிளைவ். இந்த ராபர்ட் கிளைவ் தான் முதல்ல குரூப் 4 வேலைக்கு போன முதல் ஆள். ரைட்டா? ராபர்ட் கிளைவ் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. குரூப் 4 நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதை. ரைட்டா? ராபர்ட் கிளைவ் வேற என்ன சொல்றாங்க? கண்ட பேரரசர் என்ன சொல்றாங்க? கண்ட பேரரசர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ கண்ட பேரரசர் என அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் அவர்கள் தான். ரைட்டா? இரட்டை ஆட்சி முறை கொண்டு அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஹூ இஸ் த கவர்மெண்ட்? டபுள் கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா டைஆர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இரட்டை ஆட்சி முறையை முதல்ல அறிமுகப்படுத்த யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் தான் முதல்ல குரூப் 4 கிளியர் பண்ண போன முதல் நபர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பேர் சொல்றோம். ராபர்ட் கிளைவோட ஸ்பெஷல் பேர் என்ன அப்படின்னா கண்ட பேரரசர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? கண்ட பேரரசர் அழைக்கப்பட்டது யாருன்னா ராபர்ட் கிளைவ் அவர்கள் தான். ரைட்டா? ஸோ 1765 இந்த கொண்டு வராரு. அது 72 ஒழிக்கப்பட்டது. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ரைட்டா? 1772 ஒழிக்கப்பட்டது. இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டதுன்னா 65, ஒழிக்கப்பட்டதுன்னா 72. ரைட்டா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஐஏஎஸ் போஸ்டிங் உருவாக்குறாங்க. மாவட்ட ஆட்சி பணி. ரைட்டா? மாவட்ட ஆட்சி பணி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. இந்த இடத்துல நம்ம 2 கண்டென்ட்டை படிக்க போறோம். தெளிவாக இங்கே சொல்லி வச்சுக்கிறேன், நல்லா படிச்சுக்கிங்க. சரியா? யூபிஎஸ்சி ஆட்சி பணி. யூபிஎஸ்சியை பற்றி படிக்கக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா 315 எழுதிக்கணும். நம்ம என்ன உள்ள ஸ்டார்ட் பண்ணல, சில இடத்துல இந்த மாதிரி முக்கியமான தகவல் சொல்லும்போது எழுதிக்கணும். ஆர்டிகல் 315 என்ன சொல்லுது? யூபிஎஸ்சியை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 315. அப்ப 2 இருக்கு. ஆட்சி பணின்னு ஒன்று இருக்கு, ஆட்சி பணின்னு ஒன்று இருக்கு.
ஸோ இன்னொன்று குடிமை பணின்னு இருக்கு, ரைட்டா? குடிமை பணி. ஸோ இது ரெண்டும் தெளிவாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆட்சி பணியை உருவாக்குனது யார் அப்படின்னா, ஆட்சி பணியின் தந்தை என அழைக்கப்படுறது சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் தான் அந்த ஆட்சி பணியின் தந்தை என அழைக்கப்படுறாரு. குடிமை பணியின் தந்தை என அழைக்கப்படுறது யார் அப்படின்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், குடிகாரன். குடிகாரனா யாரு? காரன் வாலிஸ் பிரபு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். அப்ப ஆட்சி பணின்னு ஒண்ணு இருக்குது, குடிமை பணின்னு ஒண்ணு இருக்குது. ஆட்சி பணியை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். குடிமை பணியின் உருவாக்குறது யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. ஸோ இது எக்ஸஸா ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 315 யூபிஎஸ்சி பத்தி சொல்லுது. ஆட்சி பணிங்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேலை உருவாக்குனார். அதனால ஆட்சி பணியின் தந்தை அழைக்கப்படுறது சர்தார் வல்லபாய் பட்டேல் தான், ரைட்டா? அந்த மாதிரி குடிமை பணி சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லலாம். குடிமை பணியை உருவாக்குனது யாருன்னா காரன் வாலிஸ் பிரபு. அதனால நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? குடிமை பணியின் தந்தைன்னு சொல்ல போகிறோம். அப்போ குடிமை பணி தினம் என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா ஏப்ரல் 21 தான் நம்ம சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம், ரைட்டா? நேஷனல் சிவில் சர்வீஸ் டே அப்படிங்கிறது ஏப்ரல் 21 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு எக்ஸஸாக பயனை நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஒழுங்குமுறை சட்டம்ங்கிறது வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான் முதல்ல ஜிஓபியாக கொண்டு வராங்க. அதனால அவர் அந்த சட்டம் போட்டதை திருத்துறாரு. திருத்தும் போது நமக்கு இதெல்லாம் கொண்டு வராங்க, அவ்வளோதான். மாவட்ட ஆட்சி பணி உருவாக்கப்படுது. ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது, சரியா? அவ்வளோதான். ராபர்ட் கிளைவை பற்றி பார்த்தோம், கண்ட பேரரசுன்னு சொன்ன மீதி தகவல் நம்ம பார்த்துருக்கோம், ரைட்டா? சரி, அப்போ முதல்ல ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தோம். ரெண்டாவது இருக்கக்கூடிய சட்டம் பிட் இந்திய சட்டம், ரைட்டா? ரெண்டாவது இருக்கக்கூடிய சட்டத்தோட பேர் என்ன? பிட் இந்திய சட்டம், ரைட்டா? சார் என்ன சார் இந்த ஆக்டுக்கு பேர் பிட்டுன்னு? முதல்ல ஒழுங்குமுறைனா முதல்ல பார்த்தோன்னே இந்த கம்பெனிலாம் அவன் சௌரியத்துக்கு சொல்லப்பட்டான், அவன் சௌரியத்துக்கு எல்லாத்தையும் பண்ணாங்க, அதனால ரெகுலேட் பண்ணுறதுக்கு போட்டாங்க. இது என்ன சார் பேரே பிட்டுன்னு இருக்குது? இது என்னன்னு புரியலன்னா ஒன்றும் கிடையாது, இளைய பிட்டு. இளைய பிட்டுனா அவர் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர். ஸோ இந்த பிட்டு அப்படி பிரதமர் போட்டதால இந்த ஆக்டுக்கு பேர் பிட் இந்திய சட்டம் அல்லது பிட் சட்டம் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? 784 ஏற்கனவே சொன்னேன், 73, ரைட்டா? அப்படியே 10 வருஷம் 83 வரும், நம்ம அடிஷனல் 84 போட்டுக்க போகிறோம். அப்புறம் 893, 13, 33, 53 போயிட்டே இருக்கு, ரைட்டா? சரி. ஸோ ஆக்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் சொல்றாங்க, ரொம்ப 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த டாபிக், ரைட்டா? ஆக்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் அழைக்கப்படக்கூடிய சட்டம் என்னன்னா பிட் இந்திய சட்டம் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? கம்பெனி நம்ம பார்த்தோம், ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? ஒழுங்குபடுத்துச்சு. யாரை ஒழுங்குபடுத்துச்சு? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒழுங்குபடுத்துச்சு. ஆனால் இந்த பிட் இந்திய சட்டம் என்ன பண்ணுதுன்னா அவங்க நிர்வாகத்தை கட்டுப்படுத்து. தெளிவாக இந்த 2 பாயிண்ட் படிக்கணும், ரைட்டா? அவங்கள ரெகுலேட் பண்ணது எதுன்னு கேட்டாங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம். அவங்கள கட்டுப்படுத்தினது, தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது என்ன அப்படின்னா பிட் இந்திய சட்டம் தான், ரைட்டா? சரி, இதில் புதுசாக ஒரு கொண்டு வராங்க. அங்கே என்ன பார்த்தோம்? ஒரு 1+3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்வாக குழுங்கிறத பார்த்தோம். 1+4 ஜுடிஷியலி 1+3ன்னு பார்த்தோம். ஒரு 24 பேர் கொண்ட ஒரு கோட் ஆஃப் டைரக்டர்னு பார்த்தோம். இங்கே என்ன பண்ணுறாங்க? கட்டுப்பாடு வாரியம் உருவாக்கப்படுது. கேள்வி கேட்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது, ரைட்டா? அப்போ ஒரு 6 பேர் கொண்ட கட்டுப்பாடு வாரியம் எந்த உருவாக்கப்பட்டது? பிட் இந்திய சட்டம் தான். இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆக்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் அழைக்கப்படுது, கம்பெனி நிர்வாகத்தை கட்டுப்படுத்துது, அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறத உருவாக்கப்படுது, ரைட்டா? ஸோ அதில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேர் எப்படி பிரிச்சிருப்பாங்க? இது 2024 குரூப் 1ல் கேட்டது, ரைட்டா? 2024 குரூப் 1ல் கேட்டது. அந்த 6 பேரில் எப்படி அந்த ஃபார்மேட் அமைச்சிருக்காங்க அப்படின்னா 1+1+4 அப்படிங்கிறது, ரைட்டா? இந்த 1 என்ன சார் அப்படின்னா பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆள் யார் அப்படின்னா நிதியமைச்சர் இடம்பெற்றிருப்பார். மீதி 4 பேர் மெம்பர், பிரிட்டிஷனுடைய மெம்பர்ஸ், அவ்வளோதான். இதான் கேட்டிருந்தாங்க கொஸ்டினில். இந்த 1+1 அப்படிங்கிறத ஃபார்மேட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரு, மீதி 4 பேர் மெம்பர்ஸு, சரியா? யார் இது? நீங்களாம் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், ரைட்டா? அப்போ முன்னாடி கொண்டு வந்தாங்கல்ல நிர்வாக குழுவில் எத்தனை பேர் கொண்டு வந்தாங்க? 4 பேர் இருந்துச்சா, ரைட்டா? நிர்வாக குழுவில் 4 பேர் இருந்துச்சா? ஜிஓபி ஒருத்தர் கவர்னர் ஜெனரல் இருப்பான், அவனுக்கு உதவத்துக்கு 4 பேர் கொண்டு வந்தாங்களா? இந்த 4 பேரை 3ஆக குறைச்சிட்டான். அடுத்தது என்ன பண்ணுறாங்க பாருங்க, நிர்வாக குழுவில் 4ல் 3ஆக குறைக்கிறாங்க. நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ ஒரு கவர்னர் வாரன் ஹேஸ்டிங் பிரபு இருப்பார், அவருக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணது ஒரு குழு ஒரு ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோமா? இந்த 4 பேர் என்ன பண்ணுறா? குறைக்கிறான். 3 பேர் ஆக்குறான். எதுக்கு 4 பேர்? தேவையில்லாத சம்பளம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 1+3 ஃபார்மேட்டை கொண்டு வராங்க. அதுதான் அந்த 4லிருந்து 3ஆக குறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பிரிட்டிஷோட நிலப்பரப்பு சொன்னோம், ரைட்டா? பிரிட்டிஷ் நிலப்பரப்புன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் அது இந்தியான்னு சொன்னோம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது பிரிட்டிஷோட நிலப்பரப்பு. இனிமேல் சொல்லும்போது இது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? இது பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்திய நிலப்பரப்புகள் பிரிட்டிஷ் நிலப்பரப்பு என அழைக்கப்பட்டது எந்த சட்டம்னா பிட் இந்திய சட்டம் தான், ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் இந்த சட்டத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் கொஞ்சம் திருத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறேன். பிட்டோடைய ஒரு நெருங்கிய சொந்தக்காரர் நண்பர்னு சொல்லலாம் காரன் வாலிஸ் பிரபு 1786 இந்த சட்டத்தை திருத்துறாரு. என்ன சட்டத்தை? பிட்டு சட்டத்தை திருத்துறாரு, ரைட்டா?
1786 திருத்துறாரு. ஸோ அவ்வளோதான், நம்ம அந்த தகவல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேவையான தகவலை எடுத்துக்கிறாரு, இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது போதும், இது போதும். சரியா? அப்போ பிட் இந்திய சட்டங்கள் 784 போடுறாங்க. அடுத்தது இளைய பிட் அப்படிங்கிறவர் இதை கொண்டு வராரு. ஆக்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் சொல்றாங்க, கட்டுப்படுத்துது. இது ஒரு 6 பேண்ட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உருவாக்குறாங்க, கட்டுப்பாடு வாரியம். அதில் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், 4 பேர் இதாக இருக்கிறாங்க. அப்புறம் அந்த 1+4 அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாக குழுவிலேருந்து ஒரு 4 பேர்த்துலேருந்து 3 குறைக்கிறாங்க. நிலப்பரப்புகள் பிரிட்டிஷ் நிலப்பரப்பு என அழைக்கப்பட்டது. இதை வந்து நான் திருத்திக்கிட்டோமான்னு கேட்குறாங்க பிட்டை. அதனால பிட்டு கேட்கும் யார் கேட்குறாங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு தான் கேட்குறாரு. இதை நம்ம பார்த்தோம். குடிமை பணியை உருவாக்குனவர் இவர் தான், குடிமை பணி. சரியா? அதனால தான் குடிமை பணின்னு தந்தேன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் இவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அவ்வளோதான். ரைட்டா? இதை தெளிவாக படித்தாலே போதும். இங்கே இருக்கிற கண்டென்ட்டை நான் சொன்னதை கண்டென்ட் நோட் பண்ணி படித்தாலே போதும். ரைட்டா? ஸோ அப்போ 2 ஆக்ட் பார்த்துருக்கோம். 3வது ஆக்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய சாசன சட்டம் 1893 என்ன பண்ணாங்க? ஸோ இந்திய சாசன சட்டம் 1893 என்ன கொண்டு வந்தான்னு பார்ப்போமா? ரைட். அப்போ இது யாரால கொண்டு வருது அப்படின்னா, சர் ஜான் ஷோர் அவர்களால் கொண்டு வரப்படுது. சர் ஜான் ஷோர் முதல்ல போடுறது யாரு? முதல்ல நார்த் பிறகு போட்டாரா? ரைட்டா? சரி. இது யார் போடுறது? 2வது இடத்துல இளைய பிட்டு போட்டாரா? இளைய பிட்டு போட்டாரு. அடுத்து இங்கே யார் போறா? சர் ஜான் ஷோர் அப்படிங்கிறது. கம்பெனியின் உரிமை 20 ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டது. அதனால தான் படிச்சிருப்போம். 1793 இருந்து நேராக பார்த்தீங்கன்னா 813க்கு போயிருக்கும். அப்போ 20 வருஷம் கேப் வந்துருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், 73 இருக்கும். 83க்கு போல ஒரு வருஷம் தள்ளி போய் 84 இருக்கும், 93. இதெல்லாம் 10 வருஷமா இருக்கா? அப்போ 93க்கு அப்புறம் தான் அது 20 வருஷமா நீட்டிக்கப்படுது. அந்த லைசன்ஸ் 20 வருஷமா நீட்டிக்கப்படுது. ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட் தான். ரைட்டா? இங்கே இவ்வளோ பார்த்தோம்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு, கோட் ஆஃப் டைரக்டர்ஸு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜிஓபி, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப், வாரன் ஹேஸ்டிங்கு, காரன் வாலிஸு, ஸோ இவங்க எல்லாத்துக்கும் இந்த கட்டுப்பாடு வாரியம்னு ஒன்று பார்த்தோமா? கட்டுப்பாடு வாரியம்ங்கிறது பிஓடி 6 பேர் இருக்காங்கல்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கட்டுப்பாடு. அவங்களோட சம்பளம் எங்கே கொடுத்துருக்காங்க? நம்ம வருவாயிலேருந்து கொடுத்துருக்காங்க, இந்தியாவிலேருந்து வருவாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரொம்ப முக்கியமானது, போர்ட் ஆஃப் டைரக்டர்னு சொல்லக்கூடிய பிஓடியோடைய சம்பளம் இந்திய வருவாயிலேருந்து கொடுக்கப்பட்டது. எந்த ஆக்ட்லேருந்து கேட்பாங்க? 1793 தான். இது எப்போ நிறுத்தப்பட்டதுன்னா 1919 சொல்லக்கூடிய மாண்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அல்லது இந்திய அரசாங்க சட்டம் 1919 அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது நிறுத்தப்பட்டது. தெளிவாக படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஆக்டில் வந்து ஒரு 3 ஆக்டுக்கு பார்த்துருக்கோம். 1773 ஒழுங்குமுறை சட்டத்தை பார்த்தோம், அது யார் திருத்தினதுன்னு பார்த்தோம். 2வது விஷயம் 1784 பிட் இந்திய சட்டம் பார்த்தோம். 1793 இந்திய சாசன சட்டம் சொல்லி பார்த்தோம். இந்த தகவல் எல்லாம் பார்த்தோம். ரைட்டா? ஸோ அப்போ இதில் போத அளவுக்கு இந்த ஒரு 3 சட்டங்கள் மட்டும் நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம். இதை நமக்கு போதும். ரைட்டா? ஸோ மீதி இருக்கிற வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச்.